ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம எரிவாயு சிலிண்டரின் விலை குறைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்கள் இருக்கு இல்லையா, அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் குறைந்திருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கச்சா சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரி குறைஞ்சிருக்குதாமா. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய விலையும் குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு 14.20 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டரை தான் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் கேஸ் சிலிண்டர்களையுமே அவங்க நாடு முழுவதும் விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிலிண்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப் இருக்கும். ஒன்று வணிக பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 14.20 கிலோ எடை கொண்ட சிலிண்டர். நிகரான இந்திய ரூபாயோடைய மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல், சமையல் சிலிண்டர்களுடைய விலையை நிர்ணயிச்சுட்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள அந்த வெளியீட்டின்படி வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய விலை சற்று குறைந்துள்ளதாக சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் குறைஞ்சி 1881 ரூபா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையில் எந்த விதமான மாற்றமும் இன்றி அதே விலைக்கே விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அன்னன்னைக்கு உள்ள அப்டேட் உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.